வணக்கம் நண்பர்களே. கிரகங்களில் மெயினாக கருதப்படக்கூடிய சனியுடைய வக்ரம் வந்துருச்சு. இந்த வக்ரத்தால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஜோதிட பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் பெரும் மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக ரீதியாக இருக்குது. அதில் முக்கியமான கிரகமாக குறிப்பிடப்படக்கூடிய சனி பகவானுடைய மிக முக்கியமான வக்ரமானது ஆரம்பமாகுது. அதனால் ஜூலை 9க்கு மேலே இந்த வக்ரத்தினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனினால் அடுத்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு நீதி தவறாத நீதிமான் என்று சொல்லலாம். ஏன்னா சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். ஸோ நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பாடத்தையும் புகுத்துவார், பாடத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு. இந்த மாதிரி சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி ஒரு அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். ஸோ சனி பகவானுடைய பயிற்சி மட்டும் எப்பயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அதுலேயும் அவர் வக்ரம் பெறுவதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த வக்ரத்தினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதோடு அந்த சனி வக்ர டைமில் ஆபத்து பெருசாக எதுவும் இல்லாமல் இருக்க குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி நமக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சனி நாம் இந்த மாதிரி பயந்துக்கிறது கண்டிப்பாக நம்ம பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன் பயப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி நம்ம என்ன செய்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருந்து நமக்கு நன்மை தீமைகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கொடுப்பாரு. அதனால தான் சனி மேலே ஒரு பயம் இருந்தால் கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிறதுனால சனி மேலே ஒரு பயம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் சனியை நினச்சி பெருசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய பாசிட்டிவான நேர்மையாக எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு மெயினாக சொல்ல வர. சரி, இப்போ உங்களுக்கு சனி எப்போ வக்ரமாக போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இனி பாருங்கள். ஜூலையில் சனியின் பிடியில் சிக்கிற மாதிரி சனி 12 ராசிக்காரங்களையும் பிடிக்க போகிறாரு. இதில் சோதனை காலம் யாருக்கு, தப்பிக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த ஜூலை மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதில் மெயினாக சனி பகவானுடைய கோப பார்வையான வக்ர பார்வைங்கிற அந்த பயிற்சி நேரிடும். இதுதான் குறிப்பிட்ட சில ராசிக்கு சோதனை காலத்தை ஏற்படுத்தும். அதோடு அந்த சோதனை காலத்தை சாதனையாக மாற்ற அதுக்கு குறித்த பரிகாரங்களும் இருக்குது. அதெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பேசிக்காகவே இந்த 2026 ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் இருந்த மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய கூற்று. ஃபஸ்ட்டு காரணம் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய குரு பகவானுடைய அஸ்தமனம். அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. ஸோ சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, குரு அஸ்தமனம், இது ரெண்டுமே ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் சில ராசிக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழலையும் உருவாக்கும். அதில் உங்கள் ராசிக்கு சவாலா அதிர்ஷ்டமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த ஜூலையில் 4ஆம் தேதி ஃபஸ்ட்டு சுக்கிரன் இருக்கிறார்ல, அவர் சிம்ம ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. அதுதான் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி. அதை தொடர்ந்து ஜூலை 7 புதனுடைய இடமாற்றம் நிகழ்கிறது. இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15 குரு அஸ்தமனம் நிகழ்கிறது.
அதுக்கப்புறமேட்டு ஜூலை 27 மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது பின்னோக்கி நகர தொடங்குறாரு. இந்த மாதிரி மிக முக்கியமான திருப்பங்களும் இந்த டைம் வலுவாக இருக்குது. இந்த மாதிரி வலுவான முக்கிய திருப்பங்களுக்கு மத்தியில் குரு அஸ்தமன டைம் இருக்குங்கிறதுனால திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த விசேஷ கிரக நிலைகளால் இந்த ஜூலையில் 9க்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ஸோ எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு பலன்களாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு பலன்களை பாருங்கள். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி டைமில் ஒரு நிம்மதியான சூழலை சனி உருவாக்க போகிறாருன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆக்சுவலி கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அர்த்தாஷ்டம சனி இப்போது சனி வக்ரத்தில் முடிவடைகிறது. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 5ஆம் இடமான புத்திர பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வக்ரம் பெறுவது சாதகமே என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இது பஞ்சம சனி வக்ரம் என்று அழைக்கப்பட்டாலோ அர்த்தாஷ்டம சனியின் கொடுமையிலிருந்து இது பெரும் விடுதலையாக உங்களுக்கு மாறப்போகுது. இதுவரை உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல், குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். இந்த மாதிரி நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்று இந்த டைம் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. குடும்ப வாழ்க்கையில் கூட மிக மிக மகிழ்ச்சிங்கிறது நிலவும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்த உங்களுக்கு இப்போது புத்திர பாக்கியம் கைகூடும். குழந்தைகள் வகையில் கல்வி மற்றும் எதிர்கால குறித்த கவலைகள்லாம் கூட உங்களுக்கு நீங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வருமான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக சேமிப்பை இந்த டைம் உயரும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இருப்பினும் 5வது இடத்துல சனி இருப்பதால் பங்கு சந்தை மற்றும் சூதாட்டம் போன்ற ரிஸ்க் நிறைந்த முதலீடுகளை இந்த சனி வக்ர டைமில் தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இருந்த மனத்தாங்கல்கள் மறைந்து உறவு பலப்படும். இந்த டைம் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். அதனால் சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு, நிறைய நல்லது நடப்பதற்கு குலதெய்வ வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அப்புறம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பதவி உயர்வுக்காக காத்திருந்த உங்களுக்கு நல்ல செய்தி வரும். தொழிலில் சீரான வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சீராக சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த சனி வக்ர டைமில் நான் சொன்ன இந்த பலன்களுக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்கிறத புரிந்துக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. என்ன நண்பர்களே, வக்ரத்தால் உங்கள் ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.